CS 3351 Digital Principles and Computer Organization Important Questions பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஆடர், சப்ஸ்ட்ராக்டர், டிகோடர், என்கோடர் அண்ட் மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், இந்த 4 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது போக கேமேப் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேயும் கேமேப்பில் 3 வேரியபிள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ எதனால் கேமேப் அப்படின்னா மேபி பார்ட் சியில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஆடர், சப்ஸ்ட்ராக்டர், என்கோடர், டிகோடர், மல்டிப்ளெக்சர் இதெல்லாமே வந்து 13 மார்க் கொஸ்டினில் கேட்டுட்டு சம்டைம் வந்து கேமேப்பை வச்சுட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து 15ல் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்ட் சியில். ஸோ அதனால் அது படிச்சுக்கோங்க. தென் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மூரே மீலி மாடல்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. தென் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது நல்லா படிச்சுக்கோங்க. ஃப்ளிப்ஃப்ளாப் கன்வர்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப், டி ஃப்ளிப்ஃப்ளாப், டி ஃப்ளிப்ஃப்ளாப், ஆர்எஸ் ஃப்ளிப்ஃப்ளாப் எல்லாமே இருக்குது. பட் அந்த கன்வர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிறது நல்லது. ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப்லேருந்து டி ஃப்ளிப்ஃப்ளாப், டி ஃப்ளிப்ஃப்ளாப்லேருந்து ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸோட சர்க்யூட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பட் இதில் என்ன அப்படின்னா ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட்டில் இந்த ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. தென் மூரே மொழி மாடல் அதுவும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. தென் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் வான் நியூமன் ஆர்கிடெக்சர். ஸோ அது வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருக்க அந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டரோட ஒரு ஆர்கிடெக்சர் தான். இன்புட்டு, அவுட்புட்டு, அப்புறம் சிபியு, ஸோ இதை பற்றி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. தென் அட்ரஸிங் மோட்ஸ் படிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ். இந்த 2 கொஸ்டின் கொஞ்சம் நல்லாவே படிச்சிட்டிங்கனாலே போதும். மெமரி கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க, போதும். தேர்ட் யூனிட்டில் அட்ரஸிங் மோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வான் நியூமன் ஆர்கிடெக்சர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் பைப்லைனிங் அண்ட் ஹசார்ட்ஸ், இந்த 2 டாப்பிக்கும் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபோர்த் யூனிட்டில் இதுவே போதும். ஓகே, தென் ஃபிஃப்த் யூனிட் பாருங்கள். ஸோ ஃபிஃப்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் மெமரி மேனேஜ்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஃபைனலாக இன்டர்ஃபேஸ் அண்டு இன்டரப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் இதை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. மேப்பிங் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக்ஸ், ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃபை வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே மெமரி தான். ஸோ மெமரி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை எடுத்து படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.